என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் இந்தவராகி உனக்கென கொண்டு வந்திருக்கும் என்ற அதிர்ஷ்ட வாக்கினை நீ நிச்சயமாக விட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்திட அம்மா முன் வந்து நிற்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு தெரியாமலேயே போயிருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டி உன் தாயானவள் உன்னிடத்தில் அன்போடு பேச வந்திருக்கிறேன். இன்று என் குழந்தைக்கு இந்த விஷயம் நிச்சயமாக என்னவென்று தெரிய வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது அதை உனக்கு சொல்லாமல் நான் போய்விட முடியாது. அதை தெரிந்தே நான் உனக்கு சொல்லாமல் போக முடியுமா? என் குழந்தையை, ஒரு விஷயம் பரவாயில்லை, நீயாக தெரிந்து கொண்டால் நல்லது என்று நினைத்து விடுவது வேறு. இது நல்லது என்று தெரிந்த பிறகு அதனை செய்யாமல் விடுவது வேறு. அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த தாயின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கான தேவைகள் எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தி தந்துவிடும். என் குழந்தையை, இந்த தெய்வம் உன்னை தேடி வந்து விட்டது என்றாலே நிச்சயமாக அந்த இடம் உனக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும். நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் ஒருவர் நாளை உன் எதிரில் உடையணிந்து வருகிறார் என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் நடக்கப் போகிறது. நீ நினைத்து சென்று கொண்டிருக்கின்ற காரியம் உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாமும் இனி உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகள் அத்தனையையும் அது உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டு நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோமோ அதை எல்லாமும் நாம் கவனமாக உணர்ந்து கொண்டு வாழும் நிச்சயமாக உனக்கு வந்துவிட்டது என்றால் இனி எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். கடவுள் அல்லது ஒரு பெரிய சக்தி இது உன்னை பாதுகாக்கிறது என்பதனை நான் சொல்கின்ற இந்த 5 அறிகுறிகளை வைத்து நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். உன்னை சுற்றி தெய்வம் இருக்கிறதா இல்லையா, உனக்கு பாதுகாப்பாக யார் நிற்கிறார்கள் என்பதனை எல்லாம் தெய்வம் உனக்கு உணர்த்தும். நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். திடீரென்று உனக்கு பிடித்தவர்கள் உன்னை விட்டு விலகி போவது உன்னை ஒதுக்குவதற்காக இல்லை. என் குழந்தையே, சட்டென்று நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு மிகவும் பிடித்த ஒருவர் ஏதாவது ஒரு காரணத்தினால் உன்னை விட்டு பிரிந்து செல்வார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எதிர்காலத்தில் அவர்களால் நடக்கப் போகின்ற பெரிய துரோகத்திலிருந்து கடவுள் உன்னை இப்பொழுதே காப்பாற்றி விட்டார் என்று அர்த்தம். அந்த அளவிற்கு உயிருக்கு உயிராக நிற்கின்ற ஒருவர் ஒரு சிறிய பிரச்சனையினால் உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தால் அதற்கு அதுதான் அர்த்தம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் தெய்வம் உன்னை விட்டு விலகுகிறது என்பதனை நிச்சயமாக நீ முதலில் நினைக்கக்கூடாது. அதற்கு மாறாக தெய்வம் உன்னை நெருங்கி வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி நேரத்தில் உன்னுடைய முயற்சிகள் எல்லாமும் தோல்வி அடைகிறது என்றால் அதற்காக நீ வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய முயற்சி ஒன்று கடைசி நிலை வந்த பிறகு கூட அது உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போகிறது என்றால் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவேளை நாம் இந்த நேரத்தில் ஜெயித்திருந்தோமானால் அதுவே நமக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும் என்பதனை நீ அந்த நேரம் உணர வேண்டும். வாழ்க்கை உன்னை அதிகமாக கீழே தள்ளிவிட்டது என்றால் அது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை கிடையாது. அந்த வலியும் வேதனையும் தான் உன்னை முன்னை விட இனிமேலும் அதைவிட அதிகமான வலிமையான ஒரு ஆளாக உன்னை மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது என்றால் நிச்சயமாக அது
மற்றவர்களினுடைய சத்தத்தை தவிர்க்கத்தான், மற்றவர்களினுடைய தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் உன்னுடைய மனது என்ன சொல்கிறதோ அந்த உண்மையை உன்னால் என்னவென்று முதலில் உணர முடியும் என்பதனை மறந்து விடாதே. எவ்வளவு கெஞ்சியும் சில உறவுகள் இந்த வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால் நமக்கு பின்னால் அவர்கள் பேசிய துரோக பேச்சுக்களை தெய்வம் கேட்டுவிட்டது என்று அர்த்தம். அதனால்தான் கடவுள் அல்லது ஒரு பெரிய சக்தி உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பதனால்தான் வாழ்க்கையில் இது போன்ற பல விஷயங்கள் உனக்கு நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இப்பொழுதும் நான் உன்னோடு நிற்கும் இந்த நேரம் தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் முன்னால் நின்று உனக்கு எதை எடுத்துச் சொல்கிறேனோ, உன் முன்னால் நின்று உனக்கு எதை உணர்த்த நினைக்கிறேனோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமாக உனக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையானது இனி எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் எல்லா விஷயங்களுமே உனக்கு துன்பத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அது எச்சரிக்கை கொடுக்கும். அந்த எச்சரிக்கையை நீ புரிந்து கொண்டாயானால் அது நீ தப்பித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும். அந்த எச்சரிக்கையை நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு பல விஷயங்களும் எல்லா நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு உண்மைகளையும் உன் முன்னால் வந்து நிறுத்திவிடும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நிலையிலும் உனக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் உன் நிம்மதியை தேடி நீ நிற்கும் இந்த நேரம் உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை சரியாகவே இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதை நடத்துவதாக இருந்தாலும் அதை சரியாகவே உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு நல்லதையே எடுத்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் உனக்கு நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை கட்டாயமாக நீ மீண்டு வந்து விடுவாய். எப்பொழுதும் தெய்வம் நம்மிடம் இல்லை என்ற நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை இந்த அளவில் யோசிக்க வைத்து அதிகமாக நம்மை காயப்படுத்துகிறது. அதனால் இதையெல்லாமும் தாண்டி நமக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவதை என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதற்கும் கலங்காமல் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை நீ நினைத்தது போலவே ஆசைப்பட்டு உனக்கானதை நீ முழுமையான மன நிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நமக்காக சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை எப்பொழுதும் வழிநடத்தி செல்லும். நமக்காக சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை நல்வழிப்படுத்தும். ஆனால் அதை உணராமல் நம்மை சுற்றி நடக்கின்ற தீமைகளை பற்றி நினைத்து நாம் வருந்துகின்றோம். அதனால்தான் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் உனக்கு எப்பொழுதும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதை நடத்த நான் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளை எதற்கும் நீ அஞ்சிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள். இந்த தருணங்கள் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்னதான் நடக்கும்? நாட்கள்
கடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கை எப்படித்தான் நமக்கு மாறும் என்று எல்லாம் நீ யோசிக்கிறாய் அல்லவா? இந்த உலக வாழ்க்கையில் தனிமை என்பது மிகவும் கொடுமையானது என்றுதான் எல்லோரும் சொல்கின்றேன். ஏனென்றால் ஏதோ ஒன்றை சார்ந்து இருப்பதனால்தான். இருப்பது இல்லாமல் போனால் அது கொடுமையாக தெரிகின்றது. அதனால்தான் எப்பொழுதும் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்கின்றேன், எதையும் சார்ந்து இருக்காதே என்று. நீயாகவே தனித்து இருக்க வேண்டும் என்று. ஆன்மீக வாழ்க்கையில் தனிமை என்பது மிகவும் ஆனந்தமானது. ஏனென்றால் தெய்வத்தை நாடியவன் ஒருபொழுதும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் சார்ந்திருப்பது கிடையாது. இருப்பதில் இருப்போடு இருப்பதனால் அதற்கு பெயர்தான் ஆனந்தம். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு நிம்மதியாக இருப்பவனால் மட்டுமே இந்த வாழ்க்கையின் ஆனந்தத்தை காண முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி ஒரு சந்தோஷத்தை நீ பெற வேண்டும். உன்னை தேடி தெய்வங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து வர வேண்டும். இதனை நீ உணரும் நேரம் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றியும் பல சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை எப்பொழுதும் உனக்கென நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க நீ நினைத்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை நிறைவாக உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையும் இங்கு இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி விடுவதில்லை. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிவிடுவதில்லை. அப்படி எதையெல்லாமும் உன் முன்னால் நடத்துகிறதோ இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகள் அத்தனையிலும் நீ மீண்டும் மீண்டும் நல்லபடியாக வாழத் தொடங்குவாய். நாளைய விடியல் பொழுது பொன்னான புதன்கிழமையின் விடியல் பொழுது. பொன்னான புதன்கிழமை என்று சொல்வதற்கு என்ன காரணம்? என் குழந்தையே, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். புதன்கிழமையில் நீ செய்ய நினைக்கும் செயல் ஒன்றை நல்லபடியாக நீ செய்து விட்டாயானால் அது உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். வெற்றி என்பது கொடுத்து பெறுவது கிடையாது, அது முயற்சி செய்வது அடைவது. நீ முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உன்னை கைவிடாது. அதுபோலத்தான் நாளைய புதன்கிழமையில் உன்னுடைய முயற்சியானது மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டிய காலகட்டம் இது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனையிலும் நீ எதிர்பார்க்கின்றபடியான விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் இருந்தும் நீ சந்தோஷமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ சந்தோஷமாக நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, பொன்னான புதன்கிழமையில் பச்சை வண்ணம் மிகவும் உகந்த வண்ணம். நாளை புதன் பகவானுக்கு உகந்த வண்ணம் பச்சை நிறம். இந்த வண்ணத்தில் உடையணிந்து யாராவது உனக்கு உதவி செய்வதாகவோ அல்லது உன்னுடைய கஷ்டங்களுக்கு பதில் தருவதாகவோ உனக்கு நல்லதை நடத்துவதாகவோ உன்னிடம் பேசும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையாகவே நல்லதற்காகத்தான் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இதையெல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடந்தால் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நம்மை தொடர்ந்து வரும் அல்லவா? இதனை உணர்ந்து தெரிந்து நீயும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நான் உனக்கு நல்லதை செய்யும் பொழுது சில நேரங்களில் அதை நீ புரிந்து கொள்ளாமல் போகலாம்.
இது என்ன தெய்வமா? இப்படியெல்லாம் சொன்னால் அது நமக்கு நடக்குமா என்பது கூட உனக்கு நினைக்கலாம். ஆனால் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியாக ஒரு நாள் உன்னை வழிநடத்தும் பொழுது இதையெல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். நமக்கு எதனால் நடக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கின்ற இந்த மனிதர்களை முதலில் உன் வாழ்க்கையில் சேர்க்காதே. நேரில் மோத திராணியற்ற கோழைகள் உன் முகத்திற்கு நேராக பேச துப்பில்லாமல் முதுகுக்கு பின்னால் உன்னை அவதூறாக பேசுகின்றவர்களை எல்லாம் உன் கால் தூசிக்கு கூட மதிக்காதே. உன்னிடம் இல்லாத ஏதோ ஒன்று ஒருவனிடம் இருக்கும். உன்னை வெறுப்பேற்ற வேண்டும் என்பதற்காகவே அதை உன்னிடம் காண்பித்து உன் மனதை நிச்சயமாக காயப்படுத்துவான். அப்படிப்பட்ட மனிதர்களையும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நீ சேர்த்து கொள்ளாதே. உடன் வருகின்ற இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ ஒவ்வொரு முறையும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ முழுமையாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது. நான் இருப்பது உனக்கு நல்லதையே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வராகியானவள் உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ உணரும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக இனிமேல் தெரிந்து கொள்வாய். நாளைய பொன்னான புதன்கிழமையின் விடியலில் பச்சை வண்ணத்தில் உடையணிந்து உன்னிடம் பேசுகின்ற யாரையும் தவிர்த்து விடாது. உனக்கு நல்லதை நடத்த நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வந்து கொண்டே இரு. அம்மா தினம் தினம் உன்னை தேடி வருவதும் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுப்பதும் உண்மைதான். எல்லாமும் அவ்வளவு சுலபமாக நடக்காது. இது கோடியில் ஒருவருக்கு நடக்கின்ற விஷயமாக கூட இருக்கலாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒருவேளை நாளை உனக்கு நடக்கவில்லை என்றால் அது அடுத்த வாரத்தில் நடக்கலாம், அல்லது அதுக்கடுத்த வாரம். அதனால் இது நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு நிற்கக்கூடாது. நடந்தால் சந்தோஷம் என்று எதிர்கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே ஒரு விஷயம் நமக்கு கிடைத்தவுடன் நீ நினைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சில இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஒருவன் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவன் ஒன்றும் அறியாதவன் கிடையாது. அவன் பல புயல்களை சத்தமில்லாமல் கடந்து வந்தவன் என்ற அர்த்தம். அவன் சிந்திய கண்ணீரும் சந்தித்த அவமானங்களும் அவனை மெதுவாக ஒரு பாறையாக மாற்றி இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு காலத்தில் சிறு காயம் பட்டாலே துடிதுடித்தவன் இன்று பெரிய பெரிய அடிகளையும் ஒரு அமைதியான புன்னகையோடு தாங்குகிறான் என்றால் அது காலம் அவனுக்கு கற்றுக் கொடுத்த மிக கடினமான ஒரு பாடம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சத்தம் பலவீனம், அமைதி இங்கு வலிமை. அந்த அமைதி இதையும் நான் கடப்பேன் என்று உள்ளுக்குள் உறுதியாக சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை என்பதனை மறக்கக்கூடாது. இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும். எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருந்து சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல சரியான தருணங்களை உருவாக்குவதை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் காலம் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நிச்சயமான வெற்றியை மன நிறைவோடு பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக வாழ தயாராகிவிடு. உனக்கு அதிசயம் நடக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும். நீ விரும்பியதை விடவும் மிகப்பெரிய வெற்றியும் நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். காலத்தினால் அழியாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு தொடர்ந்து வரும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றென்றுமே நான் உடன் வரும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க உன் வசமாக்கி நீ உன்னுடையது என்று எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதையெல்லாமும் உன்னுடையதாக மாற்றி நீ நம்பிக்கையோடு அத்தனையையும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே.
உனக்கான தேவைகள் எல்லாமும் இனி உன்னை தொடர்ந்து வரும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய நன்மைகள் உன்னை தொடரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நடப்பதை எல்லாமும் சரியாக நான் வழிநடத்தி கொடுக்கும் இந்த காலம் உனக்கானதாக மாறட்டும். விடியும் பொழுது வெற்றி பொழுதாக என் பிள்ளைக்கு மாறட்டும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.